ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் எடுத்துருக்குறோம். இந்த சுண்டைக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடுகு, சீரகம், சோம்பு கொஞ்சம் தாளிச்சுக்கிறோம். வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்குறோம். நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். போடுறப்போ நம்ம ஒரு ஓட்டு ஓட்டினா போதும். ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அது கருப்பாயிடும். அதனால் அந்த டைமுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா வதங்கணும். அதுலேயே நான் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்ட பிறகு வீட்டில் வச்சுருந்த மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அது நனையிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிடுவோம். இது நல்ல ஒரு கிரேவியான பதமாக வரும். இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி அதை எடுத்து ஊற்றிக்குவோம். புளி கரைச்சி ஊற்றிட்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு அப்படியே சுண்டும்போது இது ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது அந்த புளிப்பு, உப்பு, காரம் அந்த இதில் இருக்க கசப்பே தெரியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள்.